இந்த வருஷத்தோட நியூ இயர் வீக் மிடில் வந்தனால எங்களால் அந்த டைமில் ட்ரிப்புக்கு போக முடியல. ஸோ ஒரு 3 மாதம் கழிச்சு இப்போ தான் கொடைக்கானல் போயிருந்தோம். எஸ், ஒன் செகண்ட் கொடைக்கானல் தான். பட் இந்த தடவை க்ரௌடையும் டிராஃபிக்கையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் சூஸ் பண்ண இடம் தான் கூக்கல். எதுக்காக அந்த ஸ்டேவை சூஸ் பண்ணமோ அதுவே இதுக்கு ஒரு நெகட்டிவாக மாறிடுச்சு. அதாவது அந்த ஸ்டேக்கு நம்ம போகிறதுக்கே ஒரு ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. காரை மெயின் ரோட்லேயே நிப்பாட்டிட்டு லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த ஸ்டேக்கு நம்ம போகிறதுக்குள்ளே நாக்கு தள்ளிருச்சு. பட் இதான் அந்த ஸ்டேவோட ஒன்லி நெகட்டிவ். ஸோ இந்த ஸ்டே கண்டிப்பாக ஃபேமிலிக்கானது கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கப்புள்ஸுக்கு சூட் ஆகும். நம்ம தம்பி ரிவ்யூ சொல்லுங்கள் கிடைக்கிறதுக்கு உலகே முடிச்சு வாங்குது. இப்போ எங்கள் சைஸ்லாம் பாரு எப்படி யாருமே இல்லாமல் இருக்காங்க. குருவி சத்தம் மட்டும்தான் கேட்குது நமக்கு. என்ன தேவை அது இருக்கு. ஸ்பீடு பவர்ண்டா காத்து சும்மா பெர்ஃபெக்ட். இது காம் கால்ல நான் வரதே டிப்ரஷன் ஆகல. எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் சொல்லுவாங்க உங்களுக்கு தானே தலைவலி இது. டேய் ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் ஹில் ஸ்டேஷன் ஏரியாடா. எந்த ஹில் ஸ்டேஷன்ல ஃபேன் இருக்கு? நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறப்போ அங்கே இருந்த ஸ்டாஃப் என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி வந்த வழி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸோ வேறு ஒரு வழியில் போங்கன்னு சொல்லி இன்னொரு வழி காமிச்சாங்க. ஆனால் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது அதை விட மோசம் அப்படின்னு. அதுவும் பாதி தூரம் போனதுக்கப்புறம் எந்த சைடு போகணும் அப்படின்னு தெரியாமல் ஸ்டக் ஆகிட்டோம். ரோடுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியலை, திரும்பி ஸ்டேக்கு எப்படி வரதுன்னு தெரியலை. அப்போ தான் எங்களுக்கு கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணார். அவர் நாங்கள் ரோடுக்கு போய் சேர வரைக்கும் எங்களை தூரத்துலேருந்து கைட் பண்ணிட்டு இருந்தார். மாப்பிள்ள அப்படியே எனக்கு ஜீப்பு செத்து சுண்ணாம்பாயாச்சு. அந்த வயசான மனுஷன் மட்டும் இல்லைன்னா நம்ம நேரம் புதக்குழியில் போய் விழுந்திருப்போம்.